ஒரு கனமான பொருளையே நம்மளால தனியால நகர்த்த முடியாது, கூட்டு சேர்த்திட்டு தான் நகர்த்துவோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய நீர் யானைய குளத்துக்கு நடுவில் இருந்து மொத்த காடும் சேர்ந்து முயற்சி பண்ணப்போ நகர்த்தவே முடியல. ஆனால் சும்மா உட்காந்து கொறிச்சிக்கிட்டு இருந்த குரங்கு அதை சுலபமாக குளத்திலிருந்து வெளியில் நவுத்திருச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக பாருங்க. அன்புவனத்தில் பறவைங்களும் விலங்குகளும் ரொம்பவே ஒற்றுமையாக இருந்தாங்க. வாரம் பூரா கஷ்டப்படுவாங்க. உணவு சேகரிக்கிறது, குட்டி பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறமா தங்களோட குகைகளையும் பொந்துகளையும் கூடுகளையும் பராமரிக்கிறதுன்னு அவங்களுக்கு வாரம் முழுக்க நிறையவே வேலை. ஆனால் வார இறுதியானா போயிடும். குளக்கரைக்கு போய் பேசி சிரித்து அங்கே குளித்து அந்த வாரத்தினோட கஷ்டம் முழுசையும் அங்கேருந்து போக்கிக்குவாங்க. ஆனால் இது எதுலேயுமே பங்கு பெறாமல் ஒரே ஒரு விலங்கு மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தது. அதுதான் நீர் யானைன்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட ஹிப்போ. ஹிப்போவுக்கு யாராவது ஒரு 2 பேர் பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துட முடியும் அப்படின்னு எதையாவது ஒன்று பண்ணி அவங்க சிரிப்பை நிறுத்திடும். இந்த வாத்துங்கள்லாம் குளத்துல நீந்தி தண்ணி குடிக்கிறதுக்கு வர்ற நேரம் அப்படின்னு கத்தி அதுங்களை விரட்டி விட்டுரும். இந்த முயல் மாதிரி குட்டி விலங்குகளும் ஓய்வெடுக்கலான்னு கொஞ்ச நேரம் குளக்கரையொட்டி உட்கார்ந்தா போதும், பின்னாடி இருந்து நைஸாக வந்து தும் அப்படின்னு குதிச்சிரும். இப்படி பயமுறுத்துனா முயல்கள்லாம் என்ன பண்ணும், சிட்டா பறந்துடும். இப்படி நாளுக்கு நாள் நம்ம ஹிப்போவோட இம்சை அதிகமாயிட்டே இருந்தது. ஆனாலும் விலங்குகளும் பறவைகளும் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம ஹிப்போவோட கண்ணு இந்த விலங்குகளும் பறவைகளும் ஒட்டுக்காக சேர்ந்து குளிக்கிற அந்த வார இறுதி நாடுனால தான் வந்து விழுந்துச்சு. தனியாக இருக்கிறப்ப தானே நான் எதையாச்சும் பண்ணா அப்படி செய்கிற இப்படி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொதுவாக குளிக்கிற இடம் தானே இந்த குளம். பார்க்குறேன், இந்த வார இறுதியில் நான் அங்கே போய் குளிக்கிறேன், யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு முனவிக்கிட்டே போச்சு. சொன்ன மாதிரியே பறவைகளும் விலங்குகளும் வர்றதுக்கு முன்னாடி தான் போய் ஜம்முன்னு அதுக்குள்ளே உட்காந்துக்குச்சு. நீர் யானைக்கும் குளத்துக்கும் குளியலுக்கும் கேட்கவா வேணும், அது சும்மா ஆனந்தமாக தடாபுடான்னு குளம் பூரா சுற்றி சுற்றி நீந்தி ஜம்முன்னு குளிச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகளும் விலங்குகளும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்களுக்கு பார்த்தா நம்மளோட ஹிப்போ ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்கள அதிர்ச்சி அடைய வச்சுது. ஐயோ, இவன் வேற குளத்துக்குள்ளே இறங்கிட்டானே, எதையாச்சும் போய் சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவான், இவன்கிட்ட பேசவும் முடியாது, ஆனால் பொது குளத்தில் இவனை குளிக்க வேணான்னு சொல்ல முடியாது. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆளுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு வயசான நரி வந்து ஹிப்போ கிட்ட பேசுது. ஹிப்போ, இங்கே அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கோம்லப்பா, நீ ஒருத்தனே இவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தானா என்ன பண்ண முடியும்? குட்டி விலங்குகளும் பறவைகளும் உன்னை பார்த்தா பயந்துரும், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சு. ஹிப்போவோ, அதுக்காக பொது குளத்துலேருந்து நான் எந்திரிச்சு போக முடியுமா? வேணா உங்கள் குட்டிங்களே நீ குளிக்க வேணான்னு சொல்லுங்க, ஒருத்தரும் ஒன்றும் ஆயிட மாட்டாங்க அப்படின்ட்டு அது பாட்டுக்கு தன்னை போல் நீந்திக்கிட்டு இருந்தது. மீதி விலங்குகள்லாம் முடிவு பண்ணாங்க, இவன்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, இவனுக்கெல்லாம் தண்டனை தான் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு பேசிக்கிறாங்க. நீர் யானையோ ரொம்பவே பெருசு, பயங்கர எடையுடையது, வலிமையும் உடையது. இதையெல்லாம் நகர்த்துறதுக்கு சரியான ஆட்கள் யானைகள் தான். ஆனால் மொத்த யானை கூட்டமும் தங்களோட குட்டியை காணோன்னு பக்கத்து காட்டுக்கு தேட போயிருக்காங்க. அவங்க இல்லாதனால வேற யார் அவங்க அளவுக்கு வலிமையாக இருப்பாங்க, அதுவும் நீர் யானை நகர்த்துற அளவுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் காட்டெருமைகள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. யானை அளவுக்கு இல்லைனாலும் இவங்களும் பலசாலிகள் தானே, இவங்கனால நினைச்சா ஹிப்போவை இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுகளை தூக்கிட்டு வந்து ஹிப்போ மேல போடுறாங்க. ஹிப்போ அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. காட்டெருமைகள்லாம் சேர்ந்துட்டு ஆமா, இந்த நீர் யானையை எவ்வளவு தம் கட்டி இழுத்தாலும் நகர்த்தவே முடியல. எப்படித்தான் இது துளி கூட அசையாம இருக்குதோ, எங்கனால முடியலங்க.
நீங்கள் யாராவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு காட்டெருமைகள்லாம் ஓரம் ஒதுங்கிட்டாங்க. சரி, இவங்கனால தான் முடியலை. ஒட்டகச்சிவிங்கிகள் நல்லா உயரமாக இருக்காங்கல்ல, அவங்க வாயிலிருந்து தண்ணியை பீச்சி அடித்தா இதுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகச்சிவிங்கெல்லாம் அந்த குளத்தை சுற்றி நின்றுக்கிட்டு தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க. ஐ தம் சக்கு தம் சங் தம் சக்கு தம் சம், என் மேல சாரல் அடிக்குது மழையே பெய்யாம, இந்த ஹிப்போ நனையுது அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது. சுற்றி இருந்த விலங்குகளுக்கெல்லாம் ஐயோ எதை பண்ணாலும் இவன் நகர மாட்டேங்கிறானே, இவனை நகர்த்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு தலையில் கை வச்சு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் பண்ணுறத மரத்து மேலே இருந்த ஒரு குரங்கு ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு படத்தை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. கீழே இருந்த விலங்குகள்லாம் கேட்குறாங்க, ஏன் குரங்காரே, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவனை எப்படி வெளியேற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் என்னமோ மரத்து மேலே உட்காந்துட்டு பாப்கார்ன் குறிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள்லாம் அவனை வற்புறுத்துறங்காட்டி தூண்டி விடுறங்காட்டின்னு தான் அவன் நடுவாலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள்லாம் கம்முன்னு போயிருங்க, அவன் பாட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி பாப்கார்னை மென்னுக்கிட்டு இருந்தது. சரி போனால் போதும், மீன்களுக்கு கொஞ்சம் போடலாம், இவங்க இம்சைக்கு நடுவில் அந்த மீனாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு ஒரு 4 பாப்கார்னை வீசுறது. அந்த நேரம் பார்த்துட்டு நீர் யானையோ அப்படின்னு கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தது. இது வீசின பாப்கார்னில் கொஞ்சம் நம்ம ஹிப்போவோட வாயில் போய் விழுந்துருச்சு. என்னது இது, நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கு, மெலிசாவு வேறு இருக்கு, நல்ல சுவையாக இருக்கு, இந்த காட்டில் இருக்க புல்லு பூண்டையெல்லாம் விட சுவை அமர்க்கலமாக இருக்கு, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, இந்த பாப்கார்னை நல்லா திங்குதே அப்படின்னு யோசிச்ச குரங்கு தன்னோட கையில் இருந்த பாப்கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்துக்கிட்டே விசிறிக்கிட்டு இருந்தது. ஹிப்போவும் கொஞ்சம் கூட யோசிக்காம பாப்கார்ன் மேலேயே கண்ணா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக குளத்திலிருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. தான் கையில் இருந்த மொத்த பாப்கார்னையும் வீசிட்டு நின்றுக்கிட்டு இருந்தது குரங்கு. நம்மளோட ஹிப்போ சாப்பிட்டு முடிக்கவும் குளக்கரையில் எப்படா இவன் நகருவான்னு காத்துட்டு இருந்த விலங்குகள் உள்ள குதிக்கவும் சரியா இருந்தது. அருமையான சுவைப்போ அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே குரங்கு பார்த்துச்சு. குரங்கு ஒரு மாதிரியா பார்த்துச்சு, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. ஆனால் ஹிப்போவோ ஐயோ ஐயோ நீயும் இவங்கள மாதிரி பயப்படுறியே, எனக்கெல்லாம் எப்பவுமே ஒரு காண்டு தான் தெரியுமா, இவங்கெல்லாம் சிரிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் இவங்க மட்டுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ஒருத்தர் தனியாக சுற்றிட்டு இருக்கிறேனே பாவம், ஹிப்போ தனியாக கஷ்டப்படுது, இதை சிரிக்க வைக்கலான்னு யாருக்காவது தோணுச்சா, நீ ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்க, என்னை சிரிக்கவும் வச்சிருக்க, அதனால நீ இனிமே என்னோட நண்பன், நீ கவலையப்படாத, எனக்கு பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடு, அது போதும் உன்னோட நான் நட்பா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. குரங்குக்கோ நீர் யானையை வர வச்சது தப்பா போச்சோ, நீ வார வாரம் பாப்கார்ன் வாங்குற காசுக்கு நான் எங்க போறது அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம்தான். இவ்வளோ பெரிய நண்பன், பலசாலி நண்பன் கிடைச்சா யாருக்குதான் சந்தோஷமா இருக்காது சொல்லுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கலகலப்பான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.